கும்பராசிக்கு 5ஆம் இடமா மிதுனம் வருகிறது. இப்போ மிதுனம் என்றாலே காற்று வீடு. பொதுவாகவே கும்பராசிக்காரங்க இறைவனை பாடி பரவுதல், பாடி பரவணும். அப்படி அப்படி பாடி வணங்கணும். எந்த ஒரு பதிகத்தை பாடி இறைவனை வணங்குனா மிக பெரும் வெற்றிகள் கும்பராசிக்கு கிடைக்கும். அப்போ அங்கே மிருகசீசம் தான் முதல் நட்சத்திரமாக இருக்குது. அப்போ அந்த மிருகசீசத்துக்கு உண்டானவர் சந்திரன் தான் அதிபதி. அப்போ சந்திரனை வழிபடுறது, தாயை வழிபடுறது. ராகவேந்திரர், ராகவேந்திரர், ராகம் என்றால் காற்று, காற்றில் தானே இசை வருது. ராகவேந்திரரை வழிபடும் பொழுது, ராகவேந்திரர் மிருகசீசத்துக்கு உண்டான ஒரு சித்தர் ராகவேந்திரர். அவரை வழிபடுறது, அவருடைய மந்திரங்களை சொல்லி ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனுவே அப்படின்னு அவரை வழிபட்டிங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுப்பார். அதுக்கடுத்து திருவாதிரை. திருவாதிரை அதிர்ஷ்டத்தை இயக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமை. திருவாதிரைனாவே நடராஜர்னாவே திருவாதிரை.